Hello students, today we are going to learn about bipartite graphs. So in unit 3, what is mean by bipartite graph? So first we have to know the definition of the bipartite graph. A graph is said to be bipartite graph if there is a partition of vertex at G into two subsets, that is A and B, such that no two vertices in the same subset are adjacent. அதாவது என்ன அப்படின்னா ஒரு கிராஃப் இருக்குது, அந்த கிராஃபை பைபார்ட்டட் கிராஃப்னு சொல்லணும் அப்படின்னா அந்த கிராஃபில் இருக்கிற வேர்டெக்ஸ் செட்லேருந்து ரெண்டு சப்செட் எடுத்தால் அந்த ரெண்டு சப்செட்குள்ளே இருக்கிற வேர்டிசஸ் அதுக்குள்ளேயே அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ ஏபின்னு ரெண்டு சப்செட்டாக பிரிச்சிட்டோம் வேர்டெக்ஸ் செட்டை அப்படின்னா ஏக்குள்ளே வேர்டிசஸ் அதுக்குள்ளே அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது, பிக்குள்ளே இருக்கிற வேர்டிசஸ் அதுக்குள்ளேயே அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது. ஏலேருந்து ஒரு வேர்டெக்ஸும் பிலேருந்து ஒரு வேர்டெக்ஸும் தான் அட்ஜசண்ட்டாக இருக்கணும். ஸோ த டெஃபினிஷன் ஃபார் பைபார்ட்டட் கிராஃப். So a graph is said to be bipartite graph if there is a partition. Partition vertex set பிரிக்கிறோம். So there is a partition of V of G into two subsets. ஸோ எத்தனை சப்செட்ஸாக பிரிக்கிறோம்? ரெண்டு சப்செட்ஸாக பிரிக்கிறோம். ஸோ ஒன் இஸ் ஏ அண்ட் அனதர் ஒன் இஸ் பி. சச் தட் எப்படி இருக்கணும், நம்ம பிரித்த சப்செட்டில் இருந்து ஒரு கிராஃப் வரைஞ்சால் அந்த சப்செட் எப்படி பிரிச்சிருக்கணும் அப்படின்னா நோ டூ வேர்டிசஸ் இன் த சேம் சப்செட் ஷுட் பி அட்ஜசன்ட். எந்த ரெண்டு வேர்டெக்ஸ் சேம் சப்செட்லேருந்து ரெண்டு வேர்டெக்ஸ் எடுத்தால் அது அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ சச் தட் நோ டூ வேர்டிசஸ் in the same subset or adjacent. So this is the definition for bipartite graph. Bipartite graph oda formal definition is that. Now we see an example or example பார்க்கலாம். If we have a graph like this, so here 1 2 3 4 5 6 7 8 5 6 7 8. ஸோ இதுக்கு அட்ஜசன்சி கொடுக்குறேன் 1 and 5 5 and 6 6 and 7 and here 2 and 3 so 7 6 here 7 and 8 1 and 4 and here 7 and 3 1 and 3. ஸோ இது வந்து நான் எடுத்துக்க கிராஃப். ஸோ இந்த கிராஃபோட வேர்டெக்ஸ் செட்டுக்குள்ளே என்னென்ன வேர்டிசஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 வேர்டிசஸ் இருக்குது. ஸோ இந்த 8 வேர்டெக்ஸையும் ரெண்டு செட்டாக பிரிக்கிறேன். ஸோ ஒன் இஸ் ஏ அண்ட் அனதர் ஒன் இஸ் பி. ஸோ ஏன்ற செட்டுக்குள்ளே 1 3 6 8 அண்ட் பீன்ற செட்டில் என்ன இருக்குது? 2 4 5 7. ஸோ இந்த ரெண்டு செட்டையும் பார்த்திங்கன்னா இப்போ 1ம் 3யும் அட்ஜசண்ட்டாக இருக்காது. 1ம் 3யும் இந்த கிராஃபில் அட்ஜசண்ட்டாக இருக்காது. 1 and 6ம் அட்ஜசண்ட்டாக இருக்காது. 1 and 8ம் அட்ஜசண்ட்டாக இருக்காது. அதே மாதிரி 3 and 1 3 6 3 8 எதுவுமே அட்ஜசண்ட்டாக இருக்காது. இதுக்குள்ளே இருக்க வேர்டிசஸ் எதுவுமே அதுக்குள்ளே அட்ஜசன்சி இருக்காது. 1லேருந்து இந்த செட்டுக்கு தான் அட்ஜசன்சி இருக்கும், இதுக்குள்ளேயே அட்ஜசன்சி இருக்கக்கூடாது. அதான் பைபார்ட்டிஷனோட கண்டிஷன். ஸோ பைபார்ட்டட் கிராஃப்னால் வேர்டெக்ஸ் செட்டை ரெண்டாக பிரித்து அதில் ஒரு செட்டில் இருக்கிற வேர்டிசஸ் அதுக்குள்ளேயே அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றத கண்டிஷன். ஸோ இப்போ வந்து 1 3 6 8 are the vertices here and 2 4 5 and 7 are the vertices here. இந்த ரெண்டு செட்டையும் இப்படி எழுதிக்கலாம். ஸோ 1லேருந்து 2க்கு அட்ஜசன்சி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 1லேருந்து 5க்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 1லேருந்து 3க்கு கிடையாது. ஸோ 1லேருந்து 4க்கு இருக்குது. ஸோ யூ கேன் ட்ரா லைக் திஸ். ஸோ அடுத்து 1 to 3 கிடையாது. 1 to 6 இருக்கா? இல்லை. ஸோ 1 to 7 யூ டோன்ட் ஹேவ். ஸோ ஓகே, இது நெக்ஸ்ட்டு 3ல பாருங்கள், 3லேருந்து 4க்கு இருக்குது அட்ஜசன்சி. நெக்ஸ்ட்டு 3 to 2. ஸோ நெக்ஸ்ட் 6 to 2
6 to 5 and 6 to 7. So next 8 and 7 are adjacent. ஸோ இந்த வேர்டெக்ஸ் எதுவுமே அட்ஜசண்ட்டாக இல்லை. 1ஓ 3ஓ 3 6ஓ எதுவுமே அட்ஜசண்ட்டாக இல்லை. அதே மாதிரி இந்த செட்டில் இருக்கிற வேர்டிசஸ் எதுவுமே அட்ஜசண்ட்டாக இல்லை. ஸோ இந்த 2 செட்டுக்குள்ளே தான் அட்ஜசன்சி இருக்குது, ஒரே செட்டுக்குள்ளே அட்ஜசன்சி இருக்கக்கூடாது. ஸோ இதான் பைபார்ட்டேட் கிராஃப். ஸோ இதில் நம்ம பிரிச்சுருக்க இந்த பார்ட்டிஷன் A, B தான் என்ன சொல்லுவாங்க, பைபார்ட்டிஷன் ஆஃப் ஜின்னு சொல்லுவாங்க. So bipartition of G is A, B and it is denoted by G of A, B ன்னு denote பண்ணுவாங்க. So you can denote it as G of A, B. So what is bipartite graph? A graph is said to be bipartite graph if there is a partition of the vertex set, that is V of G, into 2 subsets. So vertex set ரெண்டு செட்டாக பிரிக்கிறோம், that is A and B, such that no 2 vertices in the same subset should be adjacent. எந்த 2 vertices எடுத்தாலும் ஒரே செட்டில் அது அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது. A and B should be adjacent. ஏலேருந்து பிக்கு தான் அட்ஜசன்சி போகணுமே தவிர ஏலேயே அட்ஜசன்சி வரக்கூடாது. So that is the definition for bipartite graph. Thank you.